எவ்வளவு கூட்டு பிடிச்சிருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய வெங்காயம் போடணும், அதுதான் நண்டு கறிக்கு டேஸ்ட். வெங்காயமும் சின்ன சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூளாக நண்டு கறிக்கு ருசியை கொடுக்குறது. நண்டு கறி பூண்டு வெங்காயம் வெந்தயம் கடுகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் கருவேப்பிலை கிரீன் சில்லி எல்லாம் போட்டு வதக்கி தக்காளியும் போட்டு வதக்கி எல்லாம் இடித்த பூண்டும் போட்டு நண்டு கறி வச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு குழம்பு ரெடி. எண்ணெய் பிறந்து ஓடிகிரி வந்துட்டுது. நமக்கு நண்டு கறிக்கு இவ்வளோ தூளும் போட்டிருக்கோம். பெருஞ்சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் ஜாஸ்னா கறி பவுடர், இது வந்து ஜிஞ்சகாய் பேஸ்ட். ரெண்டு 20 கல் பூண்டு எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படித்தான் நான் நண்டு கறி வைக்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நண்டை எப்படி கூட்டி வச்சா செம டேஸ்ட் வரும். இதுக்கு கியூமின் பவுடர் பெருஞ்சீரகத்தூள் போடுவாங்க. உங்கள் குழம்பு வந்து இவ்வளோ தடிப்பாக இருக்குன்னு இப்போ ஒரு கொதி கொதிச்சிட்டுது. கொஞ்சம் நண்டை போட்டுக்கொள்ளலாம். நண்டு கறிக்கு புளி விடாமல் கெச்சப் விட்டுக்கொள்கிறேன். அவங்க மக்களே, நண்டு குழம்பு இப்படி கொதன்னு கொதிக்குது. இது கொஞ்சம் ஓடி இருக வேணும். நண்டு ரசம் வைக்க போகிறேன். இப்போ நண்டை கால் எடுத்து இடித்து உள்ளியும் இடித்து வச்சுருக்கிறேன். கடுகு ஒடிக்க போட்டுட்டேன். நல்லா ஊற்றி நண்டை போட்டு கொள்ளுவோம். மல்லி மிளகு சீரகம் தூள் 20 வரை அரைச்சி வச்சுருக்கிறேன். போட்டு கொதிக்க விடுவோம். மஞ்சள் தூளும் சின்ன சீரகத்தூளும் போட்டிருக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். நண்டு லெமன் ரசம் வைக்கிறதுக்கு இப்போ நண்டு எல்லாம் போட்டு பூண்டு முடித்து மல்லி மிளகு சீரகம் முடித்து போட்டு இப்போ கொதிக்க விட்டுக்கொள்வேன். தூக்கலாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மிளகு தூள் கூட போட்டேன். நான் மிளகு சீரகம் போட்டால் தான் அந்த நண்டு ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு காலை இடித்து போட்டிருக்கிறேன். இப்போ தேசிக்காய் அப்படி விட்டுவோம். தேசிக்காயில் இது லெமன் மஞ்சள் தேசிக்காய். இப்போ நான் வந்து வைக்கிறது நண்டு லெமன் ரசம். நீங்கள் நண்டு புளி ரசமும் வச்சுக்கொள்ளலாம். நண்டு காலை இப்படி குத்தி போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ மல்லியில் தூவிக்கொள்கிறேன். நண்டு லெமன் ரசம் ரெடி. இன்றைக்கி நண்டு லெமன் ரசமும் நண்டு கறியும்.